ஃப்ரெண்ட்ஸ், இந்த லித்தோஃபைன் பாக்ஸ் மேக் பண்ணங்காட்டி ஏகப்பட்ட மிஸ்டேக் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த லித்தோஃபைனுக்கு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணேன். அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, சப்போர்ட் இல்லாமல் இந்த பாக்ஸ் எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லித்தோஃபைன் பிரிண்ட் பண்ணேன். புது ஃபிலமெண்ட் வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா அதில் ஃபோட்டோஸ் தெரியல. அதனால பார்த்தீங்கன்னா அடுத்த ஃபிலமெண்ட் வர வெயிட் பண்ணேன். அடுத்த ஃபிலமெண்ட் வந்துச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா லித்தோஃபைன் பிரிண்ட் பண்ணிட்டோம். பட் பார்த்தீங்கன்னா சைஸ் எப்படி தான் தப்பு பண்ணேன்னே தெரியல. இது வேற சைஸ், இது வேற சைஸ். ஏதோ ஒன்றா பார்த்தீங்கன்னா ஸ்கேல் பண்ணிட்டேன். பாக்ஸை ஸ்கேல் பண்ண கிடையாது. லித்தோஃபைன் மேக்கர் வெப்சைட்டில் தான் பார்த்தீங்கன்னா சைஸ் தப்பாக என்டர் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். சரி, ஓகே. இந்த லித்தோஃபைன் போட்டோஸ் எதுக்கு ஒரு நாள் பிரிண்ட் ஆனதை வேஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு அதை வச்சுட்டு மறுபடியும் அதுக்கேற்ற மாதிரி பாக்ஸ் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணியாச்சு. பிரிண்ட் பண்ணது இந்த பாக்ஸில் கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி இது வேறு டைப்பில் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக டிசைன் பண்ணி பண்ணதில் ஃபோட்டோஸ் உள்ள போகாமல் இருக்கிறதுக்காக 4 சைடும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சிலிண்டர் வச்ச மாக்கில் பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணி இதுக்கான பாக்ஸும் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணியாச்சு. கரெக்டாக செட் ஆகுது. உள்ள பார்த்தீங்கன்னா சும்மா எல்இடி லைட் வச்சுவிட்டு இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா இந்த சிலிண்டர் இருக்க பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோஸில் டச் ஆகிருக்கனால பிளாக் கலராக தெரிஞ்சு ரொம்பவே நல்லாவே இல்ல. சரி, ஃபேஸ் நேர் இருக்கிறது மட்டும் கட் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு கட்டர் வச்சு பாத்தீங்கன்னா கட் பண்ணிட்டு லைட் ஆன் பண்ணாமே நானும் இந்த போட்டோஸ் பாத்தீங்கன்னா வச்சு குளுகன் வச்சு ஒட்டிட்டேன். மறுபடியும் அந்த சிலிண்டர் இருக்க சைடே பாத்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் வர மாதிரியே கவனிக்காம போட்டாச்சு. மறுபடியும் பாக்ஸை பாத்தீங்கன்னா அந்த குளூ காயங்காட்டியே எடுத்துட்டு நம்ம திரும்பியும் லித்தோஃபைன் பாத்தீங்கன்னா ஃபேஸ் மேல வர மாதிரி வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு. லைட் ஆன் பண்ணேன். பட் பாத்தீங்கன்னா கீழே இருக்க 2 சர்க்கிளும் பாத்தீங்கன்னா இருக்கிறது எனக்கு ஷேடோ நல்லாவே இல்லை. அதனால மறுபடியும் கொஞ்சம் அப்படியே கத்தியை வச்சு எடுத்து ஓபன் பண்ணியாச்சு. திரும்பவும் அந்த கீழே இருக்க 2 சிலிண்டரையும் கட் பண்ணிட்டு வச்சிருக்கேன். இதோட அவுட்புட் பாத்தீங்கன்னா இதான். ஃபைனலா பாத்தீங்கன்னா இத்தனை சேஞ்சஸ் பண்ணியாச்சு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 5 சைடு போட்டோஸ் இருக்கிற மாதிரி லித்தோஃபைன் பாக்ஸ்லாம் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் அதுக்கப்புறம் யூடியூப்லாம் பார்த்துப்போம். பட் இந்த டைப்பு பண்ணியிருக்கேன். பட் கொஞ்சம் உள்ள உடையாம கொஞ்சம் சேஃபா இருக்கும் அப்படிங்கறக்காக எக்ஸ்ட்ரா 4 சிலிண்டர் வச்சது அதிக வேலையை எடுத்துருச்சு. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல 3D பிரிண்ட் அதுக்கப்புறம் 3D பிரிண்ட் கிப்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இன்ஸ்டாகிராம்ல பாக்குறீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை, தேங்க்யூ. மறக்காம லைக் பண்ணிக்கங்க.